உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உயிருள்ள திருப்பலி. உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய், உயிருள்ள திருப்பலி. உடலை அடைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே, உயிருள்ள திருப்பலி. உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கத்திருந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கத்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற கத்திரதாமே, இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால பர்வதங்களும் மெழுகுபோல் உருகிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்தபடியே தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காக பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற அடியார்களுக்காக துதிக்கிறோம். வரும்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், வந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் சுகபத்திரமா துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததுக்காக பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன் சொல்லுவோமா? அப்படியே ஆகட்டும். ஆமேன் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பா, அல்பா, ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். ஆமென். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். பாடலாமா? பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா, அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா, அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா, அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே
எப்போதும் புகழ் உமக்கே, எப்போதும். தாவீதினுடைய அந்த வாஞ்சை, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். எப்பயும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் பாருங்க, இந்த முதல் நாள் கர்த்தரை ஆராதித்து விட்டு நான் போகும் பொழுது வாரம் முழுவதும் ஆமென், ஒரு பெரிய சமாதானம், மன மகிழ்ச்சி, ஹல்லேலூயா, ஒரு ஆறுதல், ஆசீர்வாதங்கள், தெய்வீக சுகம், தேவ பிரசன்னத்திலிருந்து போறோம். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடி துதிக்கலாமா? பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, தூதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, தூதிக்கு பாத்திரரே. பாடுவோம். அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். பாடுவோமா? அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும், புகழ் உமக்கே எப்போதும். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமென். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு மனதோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கலாம். துதி உமக்கே எப்போதும். ஆமென். அப்பா, அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். ஆமென். துதி உமக்கே எப்போதும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மறுபடி பிறக்க செய்தீரே, இருபையாய் ரட்சித்தீரே. சொல்லுவோம். மறுபடி பிறக்க வைத்தீரே, இருபையாய் ரட்சித்தீரே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, தூதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் நீரே. ஹல்லேலூயா. தூதிக்கு தீரரே. அப்பா, அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா, அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும், புகழ் உமக்கே எப்போதும், புகழ் உமக்கே எப்போதும். சொல்லுவோம். புகழ் உமக்கே எப்போதும். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம் கொஞ்ச நேரம். ஆமென். ஓ ஹல்லேலூயா.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புகழ் உமக்கே எப்போதும். ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும், உமக்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Glory, glory, glory. உம் அன்பை ஊற்றினீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. அன்பை ஊற்றினீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. அன்பை ஊற்றினீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. புகழுமக்கே 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 புகழுமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே. ஹல்லேலூயா. பாத்திரரே. பாடுவோம். தொடக்கமும் ஹல்லேலூயா துதிக்கு பாத்திரரே. அல்பா ஒமேகா புகழுமக்கே எப்போதும். புகழுமக்கே எப்போதும். புகழுமக்கே சொல்லுவோம். எப்போதும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. புகழுமக்கே எப்போதும். மீண்டும் ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா ரிபல வரதன பௌஷி அந்தர பல ரிபா பாபா. ஓ ஹல்லேலூயா. ஓ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓயாமல் துதிப்பேன் சொல்றேன். ஆமென். சங்கீதக்காரன் ஓயாமல் உம்மை துதிப்பேன். ஆமென். எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதி எப்போதும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுவோம் சொல்லுவோம். துதி பலிகளை ஏறெடுப்போம். நன்றி சொல்லுங்க. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் பாதுகாத்தாரே. ஆமென். ஆசீர்வதித்தாரே, சுகம் தந்தாரே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தொடக்கமும் முடிவும் நீரே. துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் சொல்லுவோமா? தொடக்கமும் முடிவும் நீரே. துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா புகழுமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா புகழுமக்கே எப்போதும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. புகழுமக்கே எப்போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி சொல்லுங்க. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. புகழுமக்கே தொடக்கமும் முடிவும் நீரே. துதிக்கு பாத்திரரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். புகழுமக்கே எப்போதும். புகழுமக்கே எப்போதும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். முழு மனதோடு ஆமென் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. பாடல நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா.
உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுவோம், அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆமென். அசைவாடும் ஓ ஆவியான தேவா. நேரம்புகள் உருவாகட்டும். சொல்லுவோமா? சிந்தை உண்டாகட்டும். பாடுவோம். நேரம்புகள் உருவாகட்டும். அல்லேலூயா. சிந்தை உண்டாகட்டும். கைகளை உயர்த்துவோம். ஐயா அசைவாடும் ஆவியானதே. ஓ ஹல்லேலூயா. ஐயா அசைவாடும் ஆவியானதே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டும். அல்லேலூயா. வசனம் உணவாகட்டும். பாடுவோம். சதைகள் உண்டாகட்டும். ஆமென். வசனம் உணவாகட்டும். அல்லேலூயா. ஐயா அசைவாடும் ஆவியானதே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அசைவாடும் அசைவாடும் ஆவியானதே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். பாடுவோமா? தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே பரிசுத்தமாகணுமே. அல்லேலூயா. தோலினால் மூடனுமே. க்ளோரி. பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் பாடுங்க. ஆவியான தேவா. ஆமென். ஐயா ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பாடுவோமா? ஐயா அசைவா. எழுந்து நின்று பாடுவோம். பாடும்
தேவா. சொல்லுவோம், இன்று அசைவார் லாவில் நிறைந்து யான தேவா. இன்று அசைவாடும் ஆவியானதே. க்ளோரி, இன்று அசைவாடும். Thank you Lord. Oh glory, இன்று அசைவாடும் ஆவியானதே. ஆமென். Praise the Lord. நல்ல ஆவிக்குரிய ஆழமான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு பாடல். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலர்ந்த எலும்புகளை போல ஆமீன் இருக்கிறவர்கள் உயிர் பெற்று எழணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கலாம், ஆமேன், இளைப்படைந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அழகா சொல்லுது பாருங்க, உம் வசனம் எனக்கு உணவாகட்டும். ஆமேன். உங்கள் தோளினால மூடணும், பரிசுத்தமாகணும், காலூன்றி நிற்கணும், கர்த்தரோட நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல உயிரடையணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆமேன் அந்த ஜீவனோட இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஒரு ஜீவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த ஜீவன், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அந்த புதிய ஆமென் அந்த ஜீவனானது நமக்குள்ள எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஓ ரிபா பாபா 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 ரிபா பாபா 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 ரிபல பரதன பௌஷி அந்தர பல ரிபா பாபா பாபா. எல்லாரும் ஆவில இருந்து ஜெபிக்கலாம். இல்ல பதர பௌஷி அந்தர பல ரிபா பாபா பாபா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. glory 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 glory. எல்லாரும் ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்துவோம். வலது கையை உயர்த்தி நல்ல கரங்களை அசைத்து praise the Lord. ஆமென். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோட நடக்கணுமே. ஆமென். ஏனோக் walk with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், நடந்தார், வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஆமென். உயிர் பெற்று எழணும். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவன், இந்த அபிஷேகம் நமக்குள்ள பற்றி எரியணும். எனக்கு போல கர்த்தரோட நடக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. எல்லாரும் சொல்லுவோம், காலூன்றி நிற்கணுமே. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தரோடு நடக்கணுமே. ஆமென். ஐயா அசைவாடும் ஆவியானதே. கரங்களை உயர்த்தி அசைவாடும் ஆவியானதே வா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஹல்லேலூயா. சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையாய் எழும்பனுமே. இது எல்லாரும் சொல்லணும். தேசமெங்கும் செல்லணுமே. இது நம்ம வேலை. சேனையாய் எழும்பனுமே. தேசமெங்கும் நாங்க போகணும். தேசமெங்கும் தரிசனத்தோட பாடுங்க. மீண்டும் சொல்லுவோம், சேனையாய் எழும்பனுமே. ஹல்லேலூயா. தேசமெங்கும் லனோமே. மீண்டும் சொல்லுவோம், சேனையாய். ஆமாண்டவரே, நாளையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கும் செல்லணுமே. ஐயா செய்வாடும் ஆவியானதே. எஸ், தேங்க்யூ லார்ட். அசைவா
எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். இன்னைக்கு ஒரு அபிஷேகம். ஒன்று சேர்ந்து ஒரு புது அபிஷேகம். Praise the Lord. Hallelujah. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒன்று சேர்ந்து மனிதனாகவே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி. ஒரு புதிய அபிஷேகம். சேனையா எழும்பணும், தேசமெங்கும் போகணும். ஓ ரிபா பாபா ரிபல பரதன பௌஷி அந்த ரபல ரிபா பாபா. ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு புது அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ரிபல பர 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 பரதன பௌஷி அந்த ரபல ரிபா பாபா. ஓ glory 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 glory. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எல்லாரும் சொல்லுவோமா? ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஓ, இப்பொழுதும் வருஷம் 365 நாளும் எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே உலாவி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க. தரிசனத்தோட ஜெபியுங்க. பாடலை பாடுங்க. சேனையா நாங்கள் எழும்பணும், தேசமெங்கும் போகணும், காலூண்டி நிற்கணும், கர்த்தரோட நடக்கணும். ஆமென். தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஜெபிப்போம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஆமென். பயபக்தியோடு தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தகப்பனே, பாடி துதிக்க ஆராதிக்க உமக்கு நன்றி சொல்ல துதிக்க கிருபை செய்தீரே. இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கிரேச்சமிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் சொல்லுவோம். நல்ல ஒரு ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவ செய்தி கொடுக்கும்படியாக என்னுடைய அருமையான அண்ணன் ஹட்சன் டெய்லர் அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தர் எப்படி அந்த கந்தேயா மந்திரி ரதத்தில் போகும்பொழுது பிலிப்பை அனுப்புனாரோ, அதுபோல் அண்ணனை நேற்று கர்த்தர் தஞ்சாவூர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது 9 மணிக்கு அவர்கள் இன்னொரு சபையிலே போய் தேவ செய்தி கொடுக்கணும். அதற்கு முன்பதாக அன்போடு நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் மனப்பூர்வமாக தேவ செய்தி கொடுப்பதற்கு அவர்கள் ஆமேன் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டு விழதானா? நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் கர்த்தர் கிருபையினாலே பாஸ்டர் அவர்கள் சொன்னபடி பாஸ்டர் பிஷப் எனக்கு அவர் தம்பி 1982 பிப்ரவரி மாதத்திலிருந்து நாங்கள் பழகியிருக்கிறோம். தகப்பனார் தாயார் இருந்த நாட்களில் கர்த்தர் நல்லவர். அந்த காலத்திலிருந்து பழகியிருக்கிறோம். இன்று வரை அவருக்கு நான் அண்ணன், எனக்கு அவர் தம்பி தான். அது சந்தேகமில்லை. கர்த்தர் நல்லவர். நன்றி. ஆண்டவர் சொல்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் எபிரேயர் புத்தகத்திற்கு அடுத்தது யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு வசனத்தை வாசித்து சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 17வது வசனம்.
வசனத்தை கவனிங்கள். இந்த வசனத்தில் உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, பலமுறை இந்த வசனத்தை நான் வாசித்திருப்போம். நானும் இதை போல தான் பல நாட்கள் இதை வாசித்து கொண்டு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நமது வாழ்வில் மிக முக்கியமான சில விஷயங்களை குறித்து கர்த்தர் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அதை கர்த்தர் அனுமதிக்கிற இடங்களில் அதை சொல்லி கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் நம்மை பற்றிய 2 விஷயங்கள், இன்னொன்று நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்த 2 விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்போமானால், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவர் மாறாதவர், the unchanging God we have. அது மட்டுமல்ல, அவர் உயிருள்ளவராய் அவர் இருக்கிறார். அவரிடத்தில் எந்த விதமான அநீதியும் அக்கிரமங்களும் பாவமும் குற்றமும் இல்லாத ஒருவர். நான் ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்றால், என்னுடைய மாஸ்டர், என்னுடைய ரோல் மாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் தீர்மானித்து பின்பற்றினால் மட்டுமே என்னுடைய வாழ்வில் நான் அடைய வேண்டியதை அடைய முடியும். நான் சொல்லுவது சரிதானா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் என் விருப்பத்திற்கு இஷ்டத்திற்கு யாரையாயிலும் பின்பற்றுவது அல்ல விஷயம். நான் யாரையாவது பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நான் கவனம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாமும் நம்மை சுற்றிலும் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஜனங்கள் வாழ்கிறார்கள். அதில் சிலர் சொல்லுகிறார்கள், நான் இவருடைய ரசிகன், நான் இவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நன்மையை கண்டாய் என்று கேட்டால் அவர் எதையாவது ஒன்று சொல்லுவார். ஏன் இவரை பிடிக்கவில்லையா, ஏன் அவரை மட்டும் உனக்கு பிடிக்கிறது, அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்று என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாருமே முடிய போகிற மனிதர்கள். நான் சொல்வது சரிதானா? அல்லேலூயா. ஆனால் நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் முடிந்து போகிறவர் அல்ல, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள மாறாத கர்த்தர், மகிமையின் ராஜாவை நாம் பின்பற்றுகிறோம். ஆமென். எனவே நம்முடைய மாஸ்டர் யார்? என்னுடைய ரோல் மாடல். வேத புத்தகத்தில் அநேக மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் குடும்பம், நோவா குடும்பம், ஆபிரகாமின் குடும்பம், தாவீதின் குடும்பம், சாலமோனின் குடும்பம். பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே நிறைய குடும்பங்கள். யோசேப்பு மரியாளின் குடும்பம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவருடைய குடும்பம். தீமோத்தேயுடைய அம்மா பாட்டி தீமோத்தேயு என்ற அவர், அந்த குடும்பம். இப்படி பல குடும்பங்களை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் மிகச்சிறந்த குடும்பங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம்தான் நான் அறிந்தது. பழைய ஏற்பாட்டில் நான் அறிந்தது நல்ல குடும்பம், சாட்சியான குடும்பம், கர்த்தருக்கு செவி கொடுத்த குடும்பம், கர்த்தருக்கு செவி கொடுத்து தங்களை பாதுகாத்து கொண்ட காப்பாற்றி கொண்ட ஒரே ஒரு குடும்பம், அது நோவாவின் குடும்பம். சரிதானா நான் சொல்வது? நோவாவிடத்தில் கர்த்தர் பேசினார், நீயும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு பாதுகாக்க ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். நோவா இடத்தில் தான் அதை சொன்னார். அந்த நோவா தன் மனைவி இடத்தில், 3 மகன்களிடத்தில், 3 மருமகளிடத்தில் சொன்ன போது அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த கப்பலை கட்டினார்கள். ஒருவரும் கேள்வி கேட்கவில்லை. வயதான காலத்தில் உனக்கு புத்தி தடுமாறி விட்டதோ அப்படி என்று சொல்லி மனைவியோ அவங்களுடைய மகன்களோ மருமகள்களோ கேட்கவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த ஒரு கப்பலை அவர்கள் பார்த்ததே இல்லை. அதற்கு முன்பாக வாழ்நாளிலே ஒரு காலத்திலும் அவர்கள் மழையை பார்த்ததில்லை. அன்றைக்கு மழை வரும் என்று கர்த்தர் தன்னுடைய கணவருக்கு, தன்னுடைய அப்பாவுக்கு, தன்னுடைய மாமனாருக்கு சொன்ன வார்த்தை சத்தியம் என்பதை உணர்ந்த அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து மழை வரும் என்பதை நம்பினார்கள். கப்பலை கட்ட வேண்டும் என்ற கட்டளையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கட்டளையை படி செயல்பட்டார்கள். அத்தனை மிருக ஜீவன்கள், ஒட்டகம், கரடி, சிங்கம், சிறுத்தை, காண்டாமிருகம், சின்ன ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, இது போல எத்தனை உயிர்கள், அது அத்தனையும் ஜோடு ஜோடாக கொண்டு வந்து கப்பலிலே நிரப்பினார்கள். நன்றி. நான் சொல்வது தெரியுமா? வேதத்தை வாசியுங்கள், வேதத்தில் உள்ள வசனங்களை தியானம் பண்ணுங்கள், அந்த வசனங்களில் இருந்து எதையாயிலும் கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. ஆண்டவர் ஸ்தோத்திரம்.
நான் 100 முறை பழைய ஏற்பாடு படித்திருக்கிறேன், 300 முறை புதிய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விட்டேன். என் வாழ்நாளில் ஒரு முறை முழு வேதாகமத்தையும் A4 சைஸ் ஒயிட் பேப்பரில் ஆதியாகமம் 1லேருந்து வெளிப்படுத்த 22 அந்த கடைசி வசனம் வரைக்கும் என் கையினாலேயே நான் எழுதி வச்சிருக்கிறேன். நோ யூஸ் அட் ஆல். அதனால ஒரு லாபம் இல்லை. ஒரு நாள் எழுத முடியாது தெரிஞ்சால் ஏற்கனவே பிரிண்ட் பண்ணியே கொடுத்தாச்சு. ஆமாவா இல்லையா? அதை உட்காந்து அவங்க எழுதுறாங்களோ அதில் கின்னஸில் பேர் வரணுமா? என்னங்க என்ன சார், கின்னஸில் பேர் வரணுமா? கின்னஸில் பேர் வந்தால் பல்லவத்தில் இருக்குன்னு அர்த்தமே கிடையாது. விளங்கிக் கொள்ளுவோம். நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்ன எனக்கு சொன்னார், ஆண்டவர் என்னை பற்றி என்ன வைத்திருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும், என்னால் ஆண்டவருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் என்ன நன்மைகள் நடக்க வேண்டும். தவளையை போல எனக்கு 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 எனக்கே எல்லாம் எனக்கே எல்லாம் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா? என் வாழ்வு ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அல்லேலூயா. இந்த சபை ஒரு ஷெட்டில் இருந்துச்சு ஒரு காலத்தில் தம்பி. அப்போ ஆமாம், அந்த காலத்தில் இங்கே ஒரு பாட்டு ஒன்று பாடினார். ஏற்கனவே உள்ள பாடல் தான். அந்த பாடல் இன்னைக்கு எனக்கு மனதில் நிற்குது. மறக்க முடியாத அந்த வார்த்தைகள். ஏற்கனவே சிலர் பாடினார்கள், எங்கேயும் தம்பி பாஸ்டர் பாடினார். அந்த பாடல்கள் மனதில் அப்படியே நிற்கிறது. கல்கள் கூப்பிடும் ஒரு நாள் பாடினார். எங்கே தான் அதுக்கு எனக்கு யாரோ பாடியிருக்கிறாங்க. ஒன் டே மோசஸ் பிரதர், அருமையான பாடல், அருமையாக பாடுவார். நல்ல டேலண்டட் பர்சன், அருமையான தேவ மனிதன். அவர் இறந்தப்போ நான் மலேசியாவில் இருந்தேன், ஒரு டவுனில் ஊழியத்தில் இருந்தேன். அந்த செய்தி அங்கே எனக்கு வந்தது. அப்படியே கண்ணீரோடு அழுது உட்காந்து அந்த இடத்துல, இந்த ரூமில். ஏன் இந்த வயசில் போகணும்? நல்ல அவருடைய பாடல்கள் எவ்வளவு அருமையாக மக்களுடைய அநேகருடைய காயத்தை கட்டின பாடல்கள் தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? அநேகருடைய மன காயங்களை கட்டின பாடல்கள். அப்படித்தான் இருக்கு அவருடைய பாட்டு பாடுற விதம். மற்றவங்க பாட்டு தான் பாடியிருப்பாரு, ஆனால் அந்த பாடுகிற விதம், அந்த அதில் இருந்ததான தேவ கிருபை, அந்த தேவ பிரசன்னம். அல்லேலூயா. நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை யாருக்காயிலும் கண்ணை திறந்து காதை திறந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் கொஞ்ச நேரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்வு யாருக்காவது பயன்பட வேண்டும். பேதுரு இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பயன்பட்டாரா? பேதுரு கர்த்தருக்கு பயன்பட்டார் என்றால் அவர் மூலமாய் அநேக நன்மை பெற்றார்கள். ஆமென். ஒரு முறை 3000 பேரும் ஒரு முறை 5000 பேரும் மனம் திரும்பி ஞானசானம் பெற்றார்கள். அதற்கு பிறகும் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3000 பேர் ஞானசானம் எடுத்துட்டாங்க. நாம் செய்த ஒரு பிரசங்கத்தில் இன்னொரு சம்பவத்தில் 5000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. ஆஹா, இது போதும்னு சொல்லி அவர் இருக்கவில்லை. அவர் மறிக்கிற நேரம் வரை ஊழியம் செய்தவர். ஆண்டவர் சோத்திரம். உலக பிரகாரமாய் சொல்ல வேண்டுமென்றால் உலக பிரகாரமான கல்வி அறிவு போதுமான அளவு இல்லாதவர் அந்த பேதுரு. ஆனால் அவர் எழுதின நிருபங்கள் நமக்கு இன்றைக்கும் நமக்கு பேசுகிறது. ஆண்டவருக்கு சோத்திரம். ஆமென். 1 பேர் 2 பேர் நிருபங்கள் இன்றைக்கும் அதை வாசித்து பாருங்க. விசுவாச வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், சோதனைகள், விசுவாச பரீட்சைகள், இதில் ஜெயிப்பதற்கான ஆலோசனைகளை பேதுரு அனுபவ ரீதியாக பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு எழுதி வைத்திருக்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்வு இன்றைக்கு அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. ஆமென். அதனால் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக, நமது வாழ்வு எப்படியாயிலும் பிறருக்கு கொஞ்சம் பேருக்காயிலும் பயனுள்ளதாக அமையட்டும். ஆமென். நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய முன்னேற்றம் என்பதாய் மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளாமல், அதற்காக மட்டுமே ஜெபிக்கிற மனிதர்களாக, உபவாசிக்கிற மனிதர்களாக இருந்து விடாமல், சிலருடைய உபவாசங்களுக்கான காரணங்களை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படிலாம் தனியாக 2 நாள் 3 நாள் தனியாக உபவாசம் பண்ணியிருக்கிறோம். சபையில் உபவாசம் நடக்குது, நாங்கள் தனியாக நடத்திருக்கோம். என்ன உபவாசம், எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற குறிப்புகள் வேடிக்கையும் வேதனையுமாக இருக்குது. எல்லாமே சுயநலத்தை மனதில் வைத்து கொண்டு செய்கிற சிலருடைய உபவாசங்கள் சுயநலத்தை மனதில் வைத்து ஜெபிக்கிறார்கள். உபவாசம் பண்ணியும் அது நடக்கலைன்னு ஒரு முடிவு வருது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், அந்த உபவாசத்தினுடைய நோக்கம் சுயநலமாக இருந்தது என்பதை ஆவியானவர் அறியும் போது நமக்கு அங்கிருந்து நல்ல பதில் வரவில்லை. ஆனால் உள்ளத்திலிருந்து ஒரு மனிதருக்காக செய்த
ஒரு கொஞ்ச நேர ஜெபம், ஒரு 2 நிமிஷம் ஜெபம், இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரு மனதுருக்கத்தோடு அந்த ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனவே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தேவன் அறிகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே அருமையானவர்களே, எங்கே நான் சொல்லுகிறேன், நோவா குடும்பம் ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். எதிர்த்து பேசாத, கேள்வி கேட்காத ஒரு மனைவியாக, பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். குடும்பத்தின் தலைவனுக்கு சொன்ன வார்த்தையை குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் பல மாதங்களாக வேலை செய்தார்கள். முடிவு என்ன தெரியுமா? முழு உலகம் அழிந்தது. அத்தனை மனிதர்கள், அத்தனை மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்தது. ஆனால் நோவாவும் அவருடைய மனைவி பிள்ளைகளான மொத்தம் 8 பேர் அற்புதமாய் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. அதில் என்ன நடந்தது என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நமக்கு தெரியும். ஒன்று, தேவன் பேசினார் என்ற அறிவு. ஆமென். தேவன் பேசினார் என்ற அறிவு. என் மனது எனக்கு சொல்லவில்லை, சத்துரு என்னிடத்தில் சொல்லவில்லை, வேறு ஏதோ கற்பனையாக நான் நினைத்துக் கொள்ளவில்லை. கர்த்தர் என்னோடு பேசினது என்பதை நோவா தெளிவாய் விளங்கிக் கொண்டார். அடுத்த விஷயம் என்ன? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த அர்ப்பணத்தோடு செயல்பட்டார்கள். ஆமென். அப்படி விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், செயல்பட்டார்கள். முடிவு அவர்களுக்கு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? அவர்கள் ஜீவன் தப்பியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஜீவன் தப்பியது. நம்ம வாழ்க்கையை நாம் காப்பாற்ற முடியாது. தயவு செய்து விலை கொள்ளுங்கள். வீட்டுக்கு வெளியில் ஸ்கூட்டர்லையோ பைக்லையோ கார்லையோ எதுலையோ போடணுன்னா வீட்டுக்கு திரும்பி பத்திரமா வந்து சேர்ந்தா அது நம்ம திறமை கிடையாது. இது ஆண்டவருடைய கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேணாலும் நடக்குது, என்ன வேணாலும் நிகழுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வேற இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் இன்னைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவர் மாறாதவர். அவரை முன்னாலே வைப்போம். ஏன் இங்கே சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இங்கே இருக்க சிலுவை இருக்கு? யோசிச்சமா என்னைக்காச்சும்? சர்ச்சுன்னா சிலுவை இருக்கும். ஒன்று வெளியில் இருக்க, உள்ளே இருக்கும். சில சர்ச்சில் வெளியில் இருக்கும், உள்ளே இருக்கும். சர்ச்சுனா சிலுவை இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான சிந்தனை. அங்கே அது இது நமக்கு ஆராதனை பொருள் அல்ல. சிலுவை என்பது ஒரு ஆராதனை பொருள் அல்ல. சிலுவை என்ற ஒரு அடையாளத்தை நாம் வழங்கக்கூடாது. ஆனால் சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வாழ்க்கையும் சிந்தித்து பார்க்கத்தான் நமக்கு முன்னாலே இங்கேயும் ஊருக்கு தெருவுக்கே தெரிகிற மாதிரி மேலேயும் சிலுவை வைத்திருக்கிறோம். பல சபைகளில் அந்த சிலுவை மரத்தில் மட்டுமல்ல, இரவுகளில் கூட ஒளிரும்படி அந்த சிவப்பு விளக்குகள் அங்கே வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதுக்கும் ஒளியானவர் இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பாடம். அவர் செய்த தியாகம் நமக்கு ஆசீர்வாதம். இந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு, இந்த பாடத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்ல நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அது யாருக்கு புரியுமோ அவங்க மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேற்றுமையின் நிழல் இல்லாதவர். ஒரு வீட்டில் ஒரு மக +2 முடிச்சிச்சு. மெடிக்கல் படிக்க போகணும். அதுக்கு முயற்சி எடுத்தாங்க. நல்ல மார்க் இருக்கு. நான் சொல்றது பல வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவம். ஏறத்தாழ 28 வருஷங்களுக்கு முன்னால ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மந்திரியை பார்த்து பேசினாங்க. அவங்க குடும்பத்தை இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லி அவ்வளோ பணமும் கேட்டு எப்படியா சவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மனுஷன், அந்த மந்திரி என்ன செய்யல, பதிலே சொல்லலை. பணம் மட்டும் வாங்கி பையில போட்டுட்டாரு. அந்த ஆள் இன்னும் இருக்கார். அவர் இன்னும் இருக்கார். அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன், வேணாது. ஒரு நாள் நான் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக அந்த ஒரு காரைக்குடி அருகில் புதுவயல் அப்படிங்கிற ஒரு காரைக்குடி அறந்தாங்கி போகிற பாதையில் புதுவயல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே சில மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார். நான் ஒரு இஸ்லாம் வீட்டுக்குள் பிரவேசித்தேன். அவங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி யார் என்னன்னு கேட்டாங்க. சொன்னேன். உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து அவங்கள்ட்ட பேசுகிறேன். எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் குடும்பம். சரி, ஜெபமும் பண்ணிட்டு வந்தேன். அப்போ பரட்டும் போது சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணணும்? அதை தான் இந்த விஷயத்தை சொன்னாங்க.
ஒரு வருஷம் படித்து முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம். ஒரு மந்திரிகிட்ட சொன்னால் அவர் இவ்வளோ 1,60,000 கேட்டார். அந்த காலத்திலேயே 30 வருஷத்துக்கு முந்தி எவ்வளோங்க, 28-30 வருஷத்துக்கு முன்னாலேயே 1,60,000 ரூபா வாங்கினார். இன்றைக்கி அது எத்தனை லட்சம்னு கணக்கு போடுங்க. ஒரு பதில் சொல்லலை. 4 வருஷம் வீணாக போச்சு. பிள்ளை படிக்கணும். நான் எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்க வைக்க முடியாது. டீச்சர் ட்ரைனிங் அல்லது நர்சிங், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நர்சிங் படிக்கிறேன். ஏம்மா நீ படிக்க விருப்பமா? படிக்கிறேன். அது என்ன படிக்கிறேன்? பிஎஸ்சி நர்சிங். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு லெட்டர் கொடுத்து இந்த பிள்ளையை அனுப்பிவிட்டேன். அவங்க அட்மிஷன் போட்டு படித்து முடிச்சுட்டு சிங்கப்பூரில் நர்ஸாக இருக்காங்க. இப்போது சொல்கிறேன், விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதில் என்ன இன்னொரு சந்தோஷத்தை சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணு மனம் திரும்பி, நான் தான் ஞானசாரம் கொடுத்தேன். அது பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒரு 3 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நமக்குன்னு சில டேலண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நமக்கு சில நாலேஜ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நமக்கு சில இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு சாதகமான சில விஷயங்கள். நான் சொன்னால் இந்த காரியம் நடக்கும், நான் சொன்னால் அவங்க இந்த விஷயத்தை செய்வாங்க, நான் சொன்னால் அவங்க அந்த உதவி அவங்களுக்கு செய்வாங்க. என்னால் முடியாது, ஆனால் அவர்கள் செய்ய முடியும். அவர்களுக்கு நான் சொன்னால் போதும், அவர்கள் செய்வார்கள் என்று தெரிந்தால் அதை பயன்படுத்துங்க. அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொல்லுங்களை புரிஞ்சா? அல்லேலூயா. எப்படி ஆயிலும் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லையா? அவர் பிறந்த இந்த சின்ன பையனாக இருக்கும்போதே 2 வயசு பிள்ளை வளர்ந்து வர்ற சின்ன குழந்தை, அந்த சின்ன வயசுலேயே இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த காலத்து ஏரோது ராஜா திட்டமிட்டு அந்த நாட்டில் இருந்ததான ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டாங்க. தெரியுமா? இப்போ சொல்லுங்க, அந்த சின்ன பிள்ளை இயேசு 2 வயசு பையன், அந்த 2 வயசு பையனான இயேசுவின் பேருக்காக நிமித்தம் கொலை செய்யப்பட்ட அநேக ஆண் பிள்ளைகள் இஸ்ரவேலில். தெரியுமா? அந்த விஷயம் படிச்சிருக்கோமா? அப்படின்னா அவங்க யார் தெரியுமா? கர்த்தருக்காக வாழ்ந்து ஊழை செஞ்சு ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு முன்னால் அந்த இயேசுங்கிற பெயருக்காக உயிர் இழந்த அந்த 2 சின்ன பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகள் அத்தனை பேர் ரத்த சாட்சிகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துவோம். நமது வாழ்வு யாருக்காயிலும் பிரயோஜனமாக இருக்கட்டும். நாம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு யாரோ சிலர் நமக்கு முயற்சி எடுத்தார்கள். உண்மைதானா? யாரோ சிலர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆண்டவரை சொன்னார்கள், அல்லது நமக்காக ஜெபம் பண்ணினார்கள். நமக்கு சில பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற அவர்கள் எனக்காக உபவாசம் பண்ணினார்கள். இப்படி ஏதோ சில காரியங்களை சிலர் செய்ததினாலே தான் நாம் இந்த நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக உருவாகி இருக்கிறோம். ஆமென். அப்படியானால் நான் என்னுடைய டர்னில் நான் என்ன செய்யணும்? என்னுடைய நிலைமையில் நான் என்ன செய்யணும்னா, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். அந்த வசனத்தின் முதல் பகுதி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னால ஹிஸ்டரி, பைபிள் ஹிஸ்டரி, வேதாகம சரித்திரத்துக்கு பின்னால போவோம். இயேசுங்கிற பேர் யார் கொடுத்தது? மரியாள் சொன்ன பேரா? யோசேப்பு சொன்ன பேரா? யூத குடும்பத்தில் தானே பிறந்தார் அவரு. அப்ப யூத ரவிமார்கள் கொடுத்த பேரா? The name Jesus was given from above. இயேசு என்ற பெயர் உன்னதத்திலிருந்து வந்த பெயர். ஆமென். புரியுது அந்த விஷயம்? இயேசு என்ற பெயர் உன்னதத்திலிருந்து வந்த பெயர். அந்த பெயரில் யாருமே இந்த உலகத்தில் அன்னைக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு இயேசு தாசன், இயேசு நேசன், இயேசு பிரியன், இந்த மாதிரி எத்தனையோ பேர் வச்சுட்டு நம்ம. ஆனால் அன்னைக்கு அந்த இயேசு என்ற பேர் பரலோகம் கொடுத்த பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னு அங்கே மத்தேயு 21:21 அழகாக சொல்லியாச்சு. பாவிகளை ரட்சிக்கிறவர். ஆமென். அவர் பாவிகளை ரட்சிக்கிறவராக இருப்பதினாலே தான் அந்த பெயர் பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அந்த யோசேப்பிடத்தில் சொல்ல வைத்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் பெயர் இருக்கிறது. அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்னைக்காச்சும் கண்டுபிடிச்சிங்களா? ஒருத்தர் பேர் ரவி, இன்னொருத்தர் பேர் சந்திரன், இன்னொருத்தர் பேர் ரவிச்சந்திரன். என்னங்க, ரவின்னா சூரியன், சந்திரன்னா என்னன்னு நமக்கு தெரியுது, சொல்ல வேணாம். என்னையா? ஜோசப் மோசஸ்.
அப்போ ஒருத்தர் ரவிச்சந்திரன் வச்சிருக்காரு. அப்போ ரவின்னா சூரியன் சூடாகவே இருக்கும், சந்திரன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ இவர் ரவிச்சந்திரன் ஒரு நேரம் சூடாக இருப்பார், ஒரு நேரம் குளிர்ச்சியாக இருப்பார். அப்படியா? எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ரவிச்சந்திரன் மட்டும் அப்படி? எல்லாருமே சூடாகவும் இருக்கும், குளிராகவும் இருக்கிறோம். ஐயோ, இவரை மாதிரி சாந்தமான யாரையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே ஆள் கட்டுன்னு இருப்பான் ஒரு நாள். அதான் மனுஷன் சுபாவம். ஆனால் தேவன் அப்படி உள்ளவர் அல்ல. ஆமென். உன்னதமான தேவனுடைய குமாரன், ஜீவ வார்த்தை மனிதனானார். யோவான் 1:13-14 அந்த ஜீவ வார்த்தை மனிதனானார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருந்து நமக்காக ஒரு குழந்தையாய் பிறந்து வந்தவர். ஏன் அவர் இப்போ இந்த காலத்தில் சரி அதிலெல்லாம் இந்த என்ன சொல்லுது டிவைஸு, அந்த இன்டர்நெட்டில் காட்டுற மாதிரி அவர் வந்து ஏன் ஸ்பைடர்மேன் மாதிரி வரக்கூடாது? இல்லை வேற மாதிரி மனுஷன் வந்து நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்லக்கூடாது? ஸ்பைடர்மேன் இப்போ எங்கே இருக்கான்? இல்லை வேறு சில ஆளெல்லாம் இருந்தாங்க எங்கே இருக்காங்க? அமெரிக்காவில் ஒருத்தர் இருப்பான், அவன் முன்னால் பின்னால் நடக்கிறவா இருப்பான், முன்னால் போயிட்டே இருப்பான். அவன் பேர் ஒன்று. முன்னால் நடக்க மாதிரி நடக்கும், பின்னால் போவான். பின்னால் நடக்க மாதிரி பார்த்தா அவன் முன்னால் போய்கிட்டு இருப்பான். அப்படி ஒருத்தன். அதான் இன்னைக்கும் போட்டு 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 மக்கள் அவன் செத்து வண்ட போயிடுச்சு. அவன் பேர் யாவும் வருதா? யார் யாரையோ மனிதர்கள் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள். உயிரோடு இருக்கிற ஆண்டவரை பின்பற்றுவோம். நம்ம யாரும் அவமானப்படுத்தினாங்க, உண்மைதானே? 4 பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்திட்டாங்க, உண்மைதானே? சிலர் நம்மளை ஏமாத்தினாங்க, உண்மைதானே? நாம் சிலருக்கு மனமோந்து நன்மை செஞ்சோம், ஆனால் நன்றி இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க, உண்மைதானே? நல்லதை செஞ்சு திட்டு வாங்கினோம், நன்மை, உண்மைதானே? அவரை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை, சிலுவை உருவத்தை எல்லாம் சொல்லலை, கர்த்தரை சொல்லுகிறேன். அவரை திட்டினாங்களா? அவர் அடிச்சாங்களா? அடிச்சாங்களா? காரி துப்புனாங்களா அவர் முகத்தில்? அவரையே துப்பி இருந்தால் என்னை துப்புவான் ஒருத்தன். வழங்கிச்சா அந்த விஷயம்? அவரையே அடித்திருந்தால் என்னை அவன் அடிப்பான். ஒருத்தர் அவமானப்படுத்தினாங்க, உடனே நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டாரே, ஆமாவா இல்லையா? அவருடைய பாதையை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் இந்த பாதை, இந்த வழி, இந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு என்ற சகாப்தம் முடிந்தது என்று தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு என்னாச்சு? த ஹோல் சாட்டர்டே டே அண்ட் நைட்டு, சனிக்கிழமை பகல் ராத்திரி என்னாச்சு யாருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் தேசத்தில், யூதயாவில், ஜெருசலேமுக்கு வெளியில், கொல்கத்தா மலையில் இங்கே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை அதை அங்கே வச்ச பிறகு யாருக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் அமைதி எங்கே பார்த்தாலும் அந்த நாட்டில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிர் தெழுந்த நாளில் அன்னைக்கு ஜெருசலேம் மட்டும் இல்லை, யூதயா முழுவதும் ஆரவாரமும் ஆச்சரியமா இருந்தது. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. சகாப்தம் முடிந்தது, சரித்திரம் முடிந்தது என்று நினைத்திருந்த ஒரு நாள் தான், 2 நைட்டு ஒரு பகல் தான். 3ஆவது நாள் காலையில் கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்து அன்றைக்கே எம்மாவூர் சீடர்கள், மகதலேனை மரியாள், பேதுரு போன்ற அநேகருக்கு தரிசனமானார், அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரை ஒருவரும், கர்த்தருடைய காரியங்களை ஒருவரும் அடக்கி கட்டி போட முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்றி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஒன்று சொல்லணும், ஆண்டவர் ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும். இஃப் எனிஒன் ஹேவ் தி இங்கிலீஷ் பைபிள், கேன் யூ ரீட் ஃபார் மீ? இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருந்தா எனக்காக அந்த வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். டெல் மீ த ஃபர்ஸ்ட் ஒன். எவ்ரி குட் கிஃப்ட் அண்ட் த பெர்ஃபெக்ட் கிஃப்ட். ஓகே, தட்ஸ் ஆல். ஆங்கில தமிழ் வேதாகமத்தில் நன்மையான எந்த ஈவும், கரெக்டு. அதுதான் இங்கிலீஷில் எவ்ரி குட் கிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பூரணமான எந்த வரமும் அப்படின்னு தமிழ் பைபிளில் பார்க்குறோம். இங்கிலீஷில் பெர்ஃபெக்ட் கிஃப்ட். அந்த பெர்ஃபெக்ட் கிஃப்ட் சம் அதர் டிரான்ஸ்லேஷனில் பெர்மனன்ட் கிஃப்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த 2 என்னன்னு நாம் பார்க்க போகிறோம் சில நிமிடங்களில். கொஞ்சம் விழிப்பாக இருந்து கவனமாக கேளுங்க. நாம் எந்த குடும்பத்தில் பிறந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய பூர்வத்திரமெல்லாம் சொல்லுவோம்.
நாங்கள் இந்த மாதிரி ஆளுங்க. நடிகர் முத்துராமன் அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அது என்னதான் இருக்கும் படித்து பார்த்தா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அது ஒருத்த நாடு, அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவராம், முக்குலத்தோர் இடத்துல பிறந்தவராம். ஆமாம் ஆமாம், இப்படி ஒரு சரித்திரமே இருக்கு. இப்போ அவர் எங்கே இருக்கார்? அன்னை வேளாங்கண்ணி படத்தில் நடித்தவர். ஆமாம் இல்லையா? ஒரு முழு படமே என்ன தெரியுமா, புனித அந்தோணியாருங்கிறத முழு படம், அந்த செயின்ட் ஆண்டனி அவருடைய ஹிஸ்ட்ரி அந்த ஃபுல்லாக ஒரு படம் நடித்து முடித்தவர் அதில். ஆனால் கடைசி வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா தெரியாது. அது சொல்லுங்களேன், புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை குறித்த பாட்டு பாடுறது, அவருடைய கதைகளில் ட்ராமாவில் நடிக்கிறது மட்டும் ரட்சிப்பு கிடையாதுங்க. தயவுசெய்து விலை கொள்ளுங்க. ஆமேன். சர்ச்சுக்கு போகிறது வர்றது மட்டும் ரட்சிப்பை நடிச்சிட வேண்டாம். கிறிஸ்துவுக்கும் எனக்கும், அதாவது நமக்கும் தனிப்பட்ட உறவு தொடர்பு இருந்தால் மட்டுமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை நாம் பெற முடியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நிறைய நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம், நன்மையான எந்த ஈவும். நம்முடைய பேர், நமக்கு பேர் யார் வச்சாங்க? அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டியோ நம்ம முன்னோர்கள் வீட்டில் யாரோ இந்த பேரை செலக்ட் பண்ணி வச்சாங்க, நன்றி. ஆனால் இந்த வசனத்தின்படி அந்த பெயர் கூட ஆண்டவர் நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய முன்னோருக்கு நினைவுபடுத்தின ஒரு பெயர். நாம் வாழ வேண்டிய காலத்தை குறித்தவர் அவர். ஒரு குழந்தை பிறந்து 4 நாளில் இறந்துச்சு. ஒரு பெண் பிள்ளை பிறந்து 12வது நாளில் இறந்து போச்சு. ஒரு பையன், ஒரு டாக்டர், அவருடைய மனைவிக்கு பிறந்த ஒரு பையன் 47வது நாளில் அவனுக்கு இருதய பக்கமாக அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. 4 நாளில் இறந்து போச்சு ஒரு குழந்தை. 12 நாளில் இறந்துச்சு. ஒரு பையன் 47வது 48வது நாளில் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. அவன் தப்பி பழைச்சி இன்னைக்கு அவன் வாழணும், ஒரு என்ஜினியராக இருக்கான் கனடா தேசத்தில். அவன் பேர் சாம். 48 வயசு ஆகுது இன்னைக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. 46 வயசு ஆகுது தம்பிக்கு. நான் சில இடங்களில் ஊழியர்களுக்கு பல வழியை பயணத்தை பண்ணி போயிட்டு வருவேன். அப்போ ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சு, ஒரு சபையில் 12 மணிக்கு ஆராதனை முடிஞ்சு, 1:30 மணிக்கு ஜெபம். 10லேருந்து 12 வரைக்கும் ஆராதனை, 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம். வருவாங்களா? வந்தாங்க. அந்த பாஸ்டர் அங்கே இருந்தார். பாஸ்டர் ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்கள் வயசு என்னன்னு கேட்டேன். 84. வாட்? என்னது? பாஸ்டர் வயசு 84. நல்ல ஆக்டிவாக இருக்கார். அப்புறம் அவங்க பின்னால் ஒரு அம்மா இருந்தாங்க. ஆன்டி ஹவ் ஓல்ட் ஆர் யூ? 93. 93. கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஐயா இருந்தார். உங்கள் வயசு என்னன்னு கேட்டேன். 112. என்னது? 112 வயசா? 10லேருந்து 12 வரைக்கும் ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போனாங்களோ, வழியில் கடையில் சாப்பிட்டாங்களோ தெரியாது. 1:30 மணி ஜபத்து டைமுக்கு முந்தி இங்கேருந்து உட்காந்துருக்காங்க. இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், பிறந்து 4 நாளில் ஒரு பாப்பா இறந்தாச்சு, 12 நாளில் ஒன்று இறந்து போச்சு. 112 வயசு வரைக்கும் ஒரு ஐயா இருக்காரு, சபைக்கு வர்றாரு. அப்படியானா இந்த வாழ்க்கை தந்தது ஆண்டவர், இந்த வாழ்நாளை நியமித்தவர் ஆண்டவர். ஆமென். My life and the span of life is a gift from God. Amen. ஆண்டவர் தந்த பரிசு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதுதான் நன்மையானவை, குட் கிஃப்ட். நான் எந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு நான் கேட்டு எங்கள் குடும்பத்தில் பிறக்கல. எந்த குடும்பத்தில் பிறக்கணும் வைக்கணும்னு ஆண்டு நினைச்சாரோ அங்கே என்னை ஆண்டவர் பிறக்க வைத்தார். உண்மையாது? என் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கிட்ட பிறகு நான் அந்த குடும்பத்தில் பிறந்து வரல. அந்த குடும்பம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த குடும்பத்தில் எனக்கு தாய் தகப்பனை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அருமையானவர்களே, பிள்ளைகளே, பேரன் பேத்திகளே, உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பேரண்ட்ஸை கைவிடாத. உங்க தாய் தகப்பனை, பாட்டி தாத்தா, அவங்கள கைவிடாதீங்க, மறக்காதீங்க. அந்த காலத்தில் அவங்க பள்ளிக்கூடமே போகாம கூட இருந்திருக்கலாம். நீ இன்னைக்கு எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருப்ப. நீ ஒருவேளை உன்னுடைய படிப்பு பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு 21 வயசு தான், 22 வயசு. உங்க தாத்தா 82 வயசு வரைக்கும், உங்க பாட்டி 81 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. அந்த உலகம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். So you give respect to your parents and grandparents, please. இது உங்க தகப்பனாரே தாயாரே கத்தர் கொடுத்த. எனக்கு போய் இப்படி ஒரு அப்பா கிடைச்சார், ஐயோ அப்படின்னு சொல்லாத. This is a God given gift, our parents. கத்தருக்காக காத்திருந்து அவரு உனக்கு ஒரு மனைவியை, அவர் உனக்கு ஒரு கணவனை தந்திருந்தா, அந்த கணவனோ அந்த மனைவியோ, அந்த ஃபேமிலி லைஃப் கிஃப்ட் ஃப்ரம் காட். தெரியுமா?
ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் போகும்போது அங்கே பார்த்து இங்கே பார்த்து பஸ்ஸில் என்ன ரயிலில் என்ன உரைச்சிட்டா இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னா கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி கிறுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருந்தா அதுக்கு நான் கேரண்டி சொல்லவே மாட்டேன். God given husband and wife is a good gift from God. Amen. அந்த வாழ்க்கை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த வாழ்க்கையில் என்ன மேடு பள்ளங்கள் ஆனாலும் சரி, அந்த வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நானா இந்த கணவரை தெரிந்தெடுக்கல, நானா இந்த மனைவியை தெரிந்தெடுக்கல. எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்க வீட்டில் அவங்களும் ஜெபம் பண்ணியிருக்காங்க, எங்கள் வீட்டில் பார்த்தாங்க, அவங்க வீட்டிலையும் பார்த்தாங்க. ஏற்ற காலத்தில் இந்த காரியம் நடந்தது. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த கணவர், நீங்கள் கொடுத்த மனைவி, நீங்கள் தந்த பிள்ளைகளப்பா, நாங்கள் ஒற்றுமையாக வாழ்றது உங்களை மகிழ்ப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனேன்னு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபத்திலையும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களா தேடி பிடிச்சி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறாரு. எப்படி உதவி செய்கிறாருன்னா, அவங்க ஜெபம் பண்ணணும். அந்த பெண்ணும் அந்த பையனும் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்களாக என் வாழ்க்கை துணைகளை தெரிந்தெடுத்துக்கொண்டோம். தப்புனே உங்களுக்கு அது பிடிக்குமோ பிடிக்கலையோ தெரியல, ஆனால் நான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஒழுங்காக போகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணு ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்தது நியாயம்னு யார்கிட்டையும் நிற்காதீங்க. யூத குடும்பங்களிலே ஒரு பையன் இருப்பான்னா, வாலிப பையன் கல்யாணத்துக்கு வயசில் இருக்காருன்னா அவங்க தாய் தகப்பன் தான் பெண்ணு பார்ப்பாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு யூத குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை இருக்கா, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சுன்னா அந்த தாய் தகப்பன் தான் பெண் பார்ப்பாங்க, அவங்க மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அப்படி பார்த்து பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, நிச்சயதார்த்தம் செய்வாங்க. அந்த நிச்சயதார்த்தம் செய்த நாள்ல இருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். போன மாதம் பொண்ணு மாத்தாது, இந்த வாரம் என்ன செய்ய என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு, அடுத்த வாரம் கல்யாணம். இது நம்ம நிலைமையில் இல்லை, வேற வித்தியாசமா இருக்கு. காலையில் நிச்சயதார்த்தம் 7:30 மணிக்கு 9:30 மணிக்கு கல்யாணம்ன்றாங்க. வேதத்தில் ஒழுங்குகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. There are some local culture in Karnataka, in Kerala, in Tamil Nadu, in Andhra Pradesh, or in Bihar, Orissa, like that. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்கு. But internationally we have a basic culture. What is it? The biblical culture. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சா? அல்லேலூயா. நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தின்படி நாங்கள் இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவோம், நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு இல்லை. நாம் என்று வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை, கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டோமோ பெற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வர வேண்டிய, நம்ம அடாப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டிய, நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கலாச்சாரம். அது என்ன தெரியுமா? அது வேத கலாச்சாரம். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க தங்கச்சி, கண்ணாடி போட்ட தங்கச்சி? நானும் கண்ணாடி தான் போட்டிருக்கேன், கண்ணாடிக்குள்ளே நீங்கள் தெரியுறீங்க. ஆமாம், உங்கள் கண்ணாடிக்குள்ளே வேறு யாரும் தெரியக்கூடாது, ஏசுனாரும் தெரியணும் கண்ணுக்குள்ளே. என்னண்ணே சரிதானே? நம்ம கண்ணுக்குள்ளே யார் தெரியணும்? கண்ணை பாரு, பாருங்கங்க, நல்லா கண்ணை பாருங்க. ஆமாம், உன் கண்ணை நீ இன்னைக்கு இல்லை என்னைக்கா கவனிச்சிட்டேன். நீ அங்கே சுற்றி வருவேன், இங்கே சுற்றி வருவேன். எனக்கு 18 வயசு 6லேருந்து 21 வயசு 6 வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் வர்றேன். அந்த சந்தல் வருவேன், இந்த சந்தல் வருவேன், எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருந்தேன். நீ பிகாமு, நான் பிஎஸ்சி. 1 வருஷம் எங்கே நீ? அவ்வளோதான். நீ ஐயரு, நான் ராவுத்தரு. எங்கள் வீட்டில் கருவாடும், வறுத்த கருவாடும், பொரிச்ச மீனும் சாப்பிட்ட பழக்கம். உங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் நடக்காது. என்னைய உன் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, உன்னைய என் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால என்னை ஆளை விடுன்னு சொன்னேன். நீ ஆம்பளை தானான்னு கேட்டாங்க. ஆமா, பார்த்தா தெரியலையா? அடைச்சி தூ அப்படின்னு கீழே துப்பிட்டு போயிடுச்சு. அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன், வேணாம். எனக்கு தான் அது நடந்துச்சு. அப்போ தான் மன திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுக்க தீர்மானிச்சிருக்கிறேன். அந்த நேரம் இப்படி ஒன்று வருது. எனக்கு ஆண்டவர் வேணுமா, அவங்க வேணுமா? அது இருக்கா இல்லையா, செத்து போச்சா, என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையில்லை. ஐயோ ஐயோ, ஒருத்தவங்க உங்களை தேடி வந்தாங்களே, உங்களை சுற்றி வந்தாங்களே, ஏங்க போட்டு விட்டுட்டீங்க? பெண்பாமும் பொல்லாதது அப்படின்னு யாரோ ஒரு கிறுக்கையை சொல்லிட்டான். அப்போ ஆண்பாவம்னு ஒன்று இருக்கும்ல.
ஆண்பாவும் ஆம்பளை ஒழுங்கா இருக்கிற ஆம்பளை கெடுக்கத்தானே இது வருது உள்ள அங்கே. பெண் பாவம் மட்டும் சொல்ல தெரியுது, ஆண்பாவம்னு ஒன்று இருக்குல்ல சார். என்னங்க சார் தோசை, தோசையை திருப்பி போட்டால் தான் அந்த தோசையா. அதுக்கு தான் அப்படி அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னார். சோத்திரம் போங்க. வாழ்க்கை 2 பக்கங்கள். நான் வச்சிருக்கேன் ஒரு நோட்டு. ஆமாம், நீங்களும் வச்சிருப்பீங்க. நன்றி. ஒரு பக்கம் இப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் வெள்ளையா இருக்கு. செல்லுமா? செல்லுமா? செல்லாது. ஒரு பக்கம் இப்படி இருக்கு சார், இன்னொரு பக்கம் பிளைனா ஒயிட்டா இருக்கு ஃபுல்லா. இந்த யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஏதோ விளையாட்டு ஜாமான் பிள்ளைங்க ஏதோ வச்சு விளையாடும், அதுக்கு வேணா கொடுக்கலாம். மற்றபடி அது அதை வச்சு ஒரு கடலை மிட்டாய் கூட வாங்க முடியாது. ஆமாவா? 2000 ரூபா நோட்டில் 10,000 ரூபா நோட்டுன்னு இந்தியாவில் இருக்கும்னா ஒரு பக்கம் 10,000 ரூபாய் இருக்கு போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பிளைனா இருக்கு. சொல்லவே செல்லாது. 5 ரூபாய் கடலை மிட்டாய் கூட அதுக்கு வாங்க முடியாது. அதை ப்ளீஸ், நம்ம வாழ்க்கையில் 2 பக்கங்கள் இருக்கிறது. ஆமென். நாம் இந்த சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம், அதுதான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற இன்னொரு பக்கம். ஆமென். அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் நான் வாழ்ந்தாலும் நான் தேவனுக்குரியவன். அடுத்த பக்கம் திருப்பினா அங்கே இருக்கு பிரிண்டட் மேட்டர் இருக்கு, நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்கு உரியவன். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்கு உரியவள், கிறிஸ்துவுக்கு உரியவன் என்ற நிலைமைதான் நம்மை ஜீவன் தப்பி பல்லவன் செல்ல உதவி செய்யுமே தவிர இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எந்த உலக பொருளும் நமக்கு உதவி செய்யாது. ஒன்றை கேட்டு நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் எதையாவது எடுத்துக்கொண்டு போக முடியுமா? சொல்லுங்க ப்ளீஸ், தயவு செய்து. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் எதையாவது எடுத்துக்கொள்ள முடியுமா? இதை நான் பல இடங்களில் கேட்டு வருகிறேன். உங்களைப் போலத்தான் அநேகரும் சொன்னார்கள், சொல்லுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தை, இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்பதுதான் அவர்களுடைய வார்த்தை, உலகத்தானுடைய வார்த்தை. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். கவனி. ஒரு தேவ மனிதன், கர்த்தருடைய மனுஷி, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ உண்மையாய் ஊழியம் செய்த தேவ ஊழியன் என்றால், ஊழியக்கார் என்றால், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க பயன்படுத்துகிற வீடு, கட்டடம், காரு, பேங்க் அக்கௌண்ட், காசு, பணம், ஆதார் கார்டு முதற்கொண்டு இது எதுவுமே கூட வராது. உண்மைதான். ஆனால் வேறு ஒன்று வரும் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தானை போலவே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். இனிமேல் நாம் கிறிஸ்துக்குள் வாழ்ந்து, மத்தேயு 24:13 இயேசு கிறிஸ்து சொன்னது எழுதியிருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அந்த முடிவு பரியந்தம் நம்முடைய ரட்சிப்பை, கிறிஸ்துக்குள்ளான அன்பின் ஜீவியத்தை, பரிசுத்த வாழ்க்கையை, கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொண்ட அர்ப்பணம், தேவ சித்தம், மத்தேயு 7:23 படி தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழ்வு முடிந்தால், கர்த்தருக்குள் முடியுமானால் அதற்கான பரிசு என்ற நித்திய ஜீவன் நம்மோடு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We cannot carry it to the eternal kingdom. நாம் அதை நித்திய ராஜ்யத்திற்காக நாம் அந்த நித்திய ஜீவனை சுமந்து போக முடியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்து, அதனால்தான் அந்த வசனம் எழுதியிருக்கிறது, இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. யோவானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், மரணம் நேர்ந்தாலும் விசுவாசத்தை விட்டு வழி விலகாமல், அரசாங்கமோ வேறு ஏதோ மதங்களோ மற்ற ஏதோ சட்டங்களோ விசுவாசத்தை விட்டுவிடு, மதத்துக்கு உன்னுடைய பழைய மதத்துக்கு திரும்பி வா என்றெல்லாம் நம்மை கட்டாயப்படுத்தினாலும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நில்லுங்கள். ஒருவேளை இரத்த சாட்சியாய் மரிக்கும் ஒரு நிலைமை இந்த தஞ்சாவூரில் ஏற்பட்டாலும் அதற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவும் நம்மோடு வராது. நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த அந்த விசுவாச வாழ்வுக்கு அர்ப்பணத்திற்கான பரிசு கிறிஸ்து தன் வாயினால் சொன்னது, நித்திய ஜீவனை அருளுவேன் என்பதே அவர் செய்த வாக்கு தத்தம். ஆமென். அந்த நித்திய ஜீவனாகிய பரிசு நம்மோடு வரும். we cannot carry it. நான் மறுபடியும் சொல்றேன், நாம் அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது, அது நம்மோடு வரும். இன்னொன்று, இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் மனம் திரும்பி 15 வருஷம் ஆச்சா, 3 வருஷம் தான் ஆயிருக்கா, இல்லை 38 வருஷம் ஆயிருக்கா, உங்க வாழ்நாளில் நீங்கள் மனம் திரும்பின நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள காலத்தை கணக்கிட்டு பாருங்கள். இந்த இத்தனை ஆண்டுகளில், இத்தனை மாதங்களில் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்தோம்? ஹலோ,
எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்தோம், அதில் எத்தனை பேர் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டினோம் என்பது முக்கியம். ஆமென். நான் சொல்ல விளங்குதா? எத்தனை பேருக்கு நாம் வழிகாட்டினோம்? அப்படி வழிகாட்டுவதனால் எத்தனை பேர் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஒன்று நமக்கு முன்னாலே போய் சேர்ந்தார்கள், அல்லது நம்மோடு வருகிறார்கள், அல்லது நாம் போய் சேர்ந்த பிறகு பின்னாலே வருகிறார்களோ அந்த ஆத்துமாக்களுக்கான பலன் நம்மோடு வரும். அல்லேலூயா. இது ரெண்டு தவிர இந்த உலகத்திலிருந்து நம்மோட எதுவுமே வராது. வீடு வேணும், வீடு வேணும், இருக்கிற வீடு. காரு வேணும், காரு வேணும், இருக்குது காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் இங்கிலீஷ் ஏதோ கொஞ்சம் பேசுவேன் இங்கிலீஷில். நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, 14 பாஷைகள் பேசுகிற மக்கள் மத்தியில் ஆண்டவர் இந்தியாவிற்குள்ள உலகத்தின் சில இடங்களில் கத்தர் கொண்டு போகிறார். எனக்கு ஸ்டேட் பேங்கில் வேலை கிடைச்சது. இங்கே ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் பார்த்தேன், TDSன்னு, 1980 அந்த காலத்தில் வாங்கினது இன்றைக்கும் ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இந்த புல்லட் ஃபேக்ட்ரியில் என்ஜினியரிங் செக்ஷனில் எனக்கு 1979 வருஷம் வேலை கிடைச்சது. எனக்கு ஸ்டேட் பேங்கில் எனக்கு வேலை கிடைச்சது. அந்த 2 வேலை இருக்கும்போது நான் ஒரு மிஷினரி கேம்பில் போய் இருக்கிறேன். அன்றைக்கி முதல் நாள் மாலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலையை செய். என்னங்க? என்னுடைய வேலையை செய். வேலை கிடைக்காமலோ படிக்காமலோ திறமை இல்லாமலோ, நான் ஒரு நல்ல வியாபாரி பிஸ்னஸ்மேன் ஃபேமிலியில் பிறந்தவன். விவசாயம் எனக்கு தெரியும். 8 நிலங்கள், 2 ஏக்கர் பழத்தோட்டம், 4 விதமான வியாபாரங்கள், அப்படி உள்ள ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன். அப்போ தொழில் செய்து பிழைக்க எனக்கு முடியும். ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு சம்பாதிக்க தெரியும். பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு நல்ல ப்ரமோஷனில் வந்து முன்னேறி வாழ்க்கையை கடைசி நாள் நடக்க முடியும். ஆனால் கர்த்தர் ஊழியத்தை கலைத்தார். அவர் என்னை ஊழியத்தை கலைத்தவர் என்னுடைய வயது 22. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. 22 வயது. கர்த்தர் நல்லவர், ஊழியத்தை செய்கிறேன் என்று அர்ப்பணித்துக் கொண்டேன். இன்று வரை 45 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன். தேவன் எங்களுக்கு போதுமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருக்காக என்ன செய்தோம்? கர்த்தர் நமக்கு செய்தார் என்பது எத்தனையோ நடந்தது. ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஐயோ, நேரம் போயிட்டே இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன். கோலாலம்பூர், மலேசியாவில் கோலாலம்பூர் பக்கத்தில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு டவுனு. அந்த டவுனில் ஒரு சர்ச்சை, கீழே நல்ல இதை போல் 3 மடங்கு பெரிய ஒரு ஹால். அதில் நிறைய ஜனங்கள், 4 விதமான ஆராதனை நடக்கும். ஒவ்வொரு நாளும் நைட்டில் 9:30 மிட் நைட்டு 12:30 1 o'clock வரைக்கும் நைட் ப்ரேயர் நடக்கும். அதில் 20, 30, 40 பேர் சபை மக்கள் வருவாங்க. அங்கே யாரோ நடத்திட்டு இருப்பாங்க ஜெபம். அதில் ஒரு நாள் அப்படி நான் வெளியில் ஊழியங்களுக்கு போயிட்டு இது மாதிரி ஒரு சின்ன பேக்கு அந்த டவுனில் ஊழியம் செய்துட்டு அந்த சர்ச்சுக்கு வர்றேன். கீழே பார்த்தீங்கன்னா மாடியில் கீழே கால் முன்னால் வந்து சேர்ஸ் எல்லாம் அடிக்கிருக்கும், சின்ன டேபிள்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க, ஒரு 44, 45 வயசு இருக்கும். ஏம்மா உள்ளே ஜபம் நடக்குது. நான் வந்துட்டேன். வந்து பார்த்து, என்னம்மா இங்கே உட்காந்துருக்கேன்? உள்ளே ஜபம் நடக்க. கதவை திறந்தா உள்ளே ஜபம் நடக்க தெரியுமே, ஏன் உள்ளே போகல? ஜபம் பண்ணி என்னாச்சு? ஏம்மா என்ன சொல்கிறீங்க? நான் கேட்டதை ஆண்டவர் தரலை. அப்படியா? நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன். ஒரு ஆளு, என்னது, ஒரு ஆளை கேட்டீங்களா? ஒரு வீடு கேட்டீங்களா? ஏதோ சில பொருட்கள் ஏதாவது கேட்டீங்களா? இந்த முதல்ல சொன்னீங்களா பாஸ்டர்னு சொல்ல தெரியாது அவங்க வராது அவங்களுக்கு. பாஸ்டர் என்னமா நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல ஒரு ஆளு, அந்த ஆளை நான் கேட்டேன், ஆண்டவர் தரல. எத்தனை வருஷமா கேட்டீங்க? 14 வருஷமா கேட்டேன். அந்த ஆள் இருக்கானா செத்துட்டானா? செத்துட்டாரு. ஆடி பாவி மனுஷி, செத்து போனவனுக்காக இன்னும் உட்காந்து அழுகிறீங்களே. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அதான் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ உங்க கணவர் எப்படி? ஒல்லியா கருப்பா அப்படி இருப்பாரு. அவர் எப்படின்னு கேட்டேன். நல்ல மனுஷங்க, ஆள் தாங்க அப்படி, நல்ல மனுஷங்க. ஆமாம், உங்களுக்கு பையன் இருக்கானா பொண்ணு இருக்கா? அது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ பையன் தான் இருக்கான், அவர் மாதிரியே தான் இருக்கான். ஆனால் சபையில் செல்ல பிள்ளைங்க. என்னங்க சபையில் யாரவே செல்ல பிள்ளைங்க, எல்லாமே எந்த வேலை சொன்னாலும் செய்வானே. அப்படி சின்ன பையன், ஒரு 7ஆம் வகுப்போ என்னவோ படிக்கிறான், 3, 6, 7 படிக்கிறான். இப்போ சொல்லுங்கள், 14 வருஷமா இப்போவும் அழுதுட்டு இருக்கிறீங்களே. செத்து போன நினைச்சு அழுது என்ன பண்ண? ஒருவேளை அன்னைக்கே நீங்கள் முதல் ஜபத்திலேயே அந்த முதல் வருஷமே இந்த ஆளை அந்த ஆளை உங்களுக்கு கொடுத்துருந்தா அவன் என்னைக்கே சாக போகிறவன் தான். ஏன்னா அவன் ஆயுள் காலம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவன் இல்லையாங்க, அவன் ஆயுள் காலம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.
அதனால இவனை கொடுத்து இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்றதை காட்டிலும் ஃப்ரெஷ்ஷா ஒரு குடும்பத்துக்கு போட்டுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் அந்த ஆளை உங்களை தள்ளமா. பாஸ்டர், எனக்கு இப்படி யாரும் சொல்லவே இல்லை. சொல்லலையா? இந்த சபையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, நான் அதைத்தான் நினச்சிட்டு இருந்தேன். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு பைபிள் ஸ்டடி நடக்குது, ஜெபம் நடக்குது, ஆரா நடக்குது, பிரசங்கம் நடக்குது. அந்த செத்து போன ஆளையே நினச்சிட்டே இருக்கலாம் அந்த பொண்ணு. நீங்க எத்தனை பேர் ஏது நினைச்சுக்கிட்டு இந்த வசனம் கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. ராசாக்களே, ராஜாத்திகளே, ஆராதனை ஜெபம் அப்படின்னு சபைக்குள்ளே உங்கள் வீட்டில் ஜெபத்துக்குன்னு உட்காந்துட்டா ஆராதனைக்கு வந்தாச்சுன்னா அந்த எல்லாம் அங்கேயே போடுங்க, வாசலில் போட்டுட்டு போகும்போது தூக்கிட்டு போகாதீங்க. சில பேர் அங்கே போய் தூக்கிட்டு அப்படியே தூக்கி, என் பாரத்தை நானே சுமப்பேன், என் சிலுவை நானே சுமப்பேன். அதை இறக்கி வைக்க சொல்லியாச்சு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அழகாக வருது ஒரு பாட்டு பாண்டார். அந்த பாட்டை தந்தை பெட்மான் சங்க பாடினது ரொம்ப அருமையான பாட்டு. வசனம் இருக்கு, வசனத்தை தான் பாட்டாக்கியிருக்கு. ஆண்டவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துரும், அவர் பார்த்துக்குவார். நம்ம என்ன செய்யணும்? நமக்கு நிலையான பரிசு இருக்கு. அல்லேலூயா. அது என்ன பரிசு? நித்திய ஜீவன். ஆமென். கிறிஸ்துவனுடைய ரத்தம். இந்த நம்ம கையில் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு கையில் ஒரு ஊசியை குத்துறாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு டிராப் 2 டிராப் எடுக்கிறாங்க. அந்த ஒரு டிராப் 2 டிராப் எடுக்கிறதுக்குள்ள அந்த விரலை எத்தனை முறை எப்படி இழுத்துருக்கணும்? ஐயோ வலிக்குமே சார். அந்த ரத்தம் எத்தனை மணி நேரத்துக்கு நிற்கும்? கொஞ்ச நேரத்துக்கு தான். சில மணி நேரத்தில் அது ட்ரை ஆகி உறைஞ்சி போயிடும், காஞ்சி போயிடும். நோ யூஸ் அட் ஆல். அதுக்கு பிறகு அதில் லைஃப் இருக்கிறதுக்குள்ளே டெஸ்ட் எல்லாம் முடிக்கணும். அந்த லேபுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஏறத்தாழ 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த ரத்தம் உயிரோடு இருக்குங்க. அந்த ரத்தம் இன்னைக்கு எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுதுங்க. அந்த ரத்தம் நம்மை குணமாக்குதுங்க. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுதுங்க. அந்த ரத்தம் நமக்கு தைரியம் கொடுக்குதுங்க. அந்த ரத்தம் நமக்காக இன்னைக்கு வழக்காடிட்டு இருக்குதுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ரத்தம் அந்த பெர்மனன்ட் கிஃப்ட், பெர்ஃபெக்ட் கிஃப்ட். படிச்சேன் இல்லையா? பெர்ஃபெக்ட் கிஃப்ட் கிறிஸ்துவோட ரத்தம் இன்னைக்கு வரைக்கும். இந்த யாக்கோபு நிருபம் எழுதி அந்த சரித்திரத்தை நான் படித்தேன். இன்னைக்கு நிலைமைக்கு 1975 வருஷத்துக்கு முந்தி எழுதுறது யாக்கோபு நிருபம். விளங்குச்சு அந்த விஷயம்? அல்லேலூயா. நம்ம பைபிளில் யாக்கோபு நிருபம் இன்னைக்கு இருக்குது. இதை யாக்கோபு எழுதும் போது இன்னை காலத்திலிருந்து 1975 வருஷத்துக்கு முந்தி எழுதினது. அப்போ அந்த வசனங்கள் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? எனக்கு இன்னைக்கு எனக்கு பொருந்துமா? எனக்கு பின்னால ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த தலைமுறைகளுக்கும் அது பொருந்துமா என்று கேட்டால் இந்த வேத வசனம் எல்லா தலைமுறைக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. நான் பிஎஸ்சி படிக்கும்போது 2ஆம் ஆண்டு ஃபிசிக்ஸில் நான் படிக்கிற பாடத்தை என் மக +1 படிக்கும்போது படிச்சிச்சு. நான் சொல்லுங்க, புரிஞ்சா? நான் பிஎஸ்சியில் படித்ததை என் மக +2 படிக்கும்போது படிக்குது. என்னடா இதை படிக்கிறேன்? ஆமாப்பா, இப்போ அப்படித்தான்ப்பா. அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் மாறிடுச்சு. ஆமாவா இல்லையா? ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறல. இது பெர்ஃபெக்ட் கிஃப்ட், த பெர்மனன்ட் கிஃப்ட். விளங்குச்சா உங்களுக்கு? வேத வசனம், கிறிஸ்துவோட ரத்தம், அவர் நமக்கு சொல்லியிருக்கிற சத்திய உபதேசங்கள், அவர் நமக்காக வாக்கு பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக மேன்மை. இதோ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை செய்தியை சொல்லுகிறேன். நான் போய் பிதாவின் வீட்டில் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களை அழைத்து செல்ல மறுபடியும் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பல்லவத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த மலை, அதுக்கு மலை பேர் என்னது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குதே, ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலையில் இருந்து தான் அவர் மேலே ஏறி போகிறார். அது போன போது அங்கே இருந்ததான சீடர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்துருக்குறாங்க அந்த காட்சியை. அதுக்கு வசனம் இருக்கு நிருபத்தில். அப்போ 500க்கும் மேற்பட்ட மக்கள் நின்று பார்த்து கொண்டிருந்த போது அங்கே தேவ தூதர்கள் வெளிப்பட்டு சொல்றாங்க, கலிலேயராகிய மனிதரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி அவர் எழுந்தருளி போனாரோ அதே விதமாய் அவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை சத்தியம், அந்த வார்த்தை உண்மை. கர்த்தர் நிச்சயமா வரப்போகிறார், சீக்கிரத்தில் வருவார். இனி காலம் தாமதிக்க வாய்ப்பே கிடையாது. உங்களை கர்த்தருக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, அவர் இன்னொரு வார்த்தை, ஒரு விஷயம் ஸ்பெஷலாக நான் பார்த்தேன். என்னன்னா,
நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் என்னோடு இருக்கும்படி உங்களை அழைத்து செல்ல வருவேன். யோவான் 14, யோவான் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்கள் சீடர்களோடு மட்டும் பேசினது. மத்தேயு 5, 6, 7 மூணு பெரிய அதிகாரங்கள் இருக்கும். அது தன்னிடத்தில் வந்த எல்லா ஜனங்களுக்கு சொன்னது. ஆனால் யோவான் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்கள் வேண்டாம். நீங்கள் 13ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனங்களை பாருங்க. சீடர்கள்ட்ட மட்டும்தான் சொன்னார். எல்லாரையும் ஆண்டவர் பரலோக சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டார். அவருடைய சீடர்கள் மட்டும்தான் போக முடியும். அப்படியானா நீங்களும் நானும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, நோவாவை போல கர்த்தருடைய குரலை கேட்கிறவர்களாக, தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட காரியங்கள் கிரியைகள் செய்த நோவா குடும்பத்தை போல நாமும் கர்த்தருக்கு ஏற்றபடி கர்த்தர் சத்தம் கேட்டு அவர் சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுத்து செயல்படுவோமானால் ஆண்டவர் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வந்து கூட்டிட்டு போகணும்னு நான் யோசிச்சேன். நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான். எப்படிங்க போவீங்க? எப்படிங்க போக முடியும்? இந்த எலும்பு, இந்த தோல், இந்த சவ்வு, இந்த நரம்பு, இந்த சதை, இந்த மாமிச உடல் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. தெரியுமா? யோசிச்சிங்களா என்னைக்காச்சும்? இந்த மாமிச உடல் பரலோகத்துக்கு போகாது. மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அப்ப இந்த மாமிச உடல், இந்த ரத்தம் சார்ந்த இந்த உடல் பரலோகம் போகாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். வழங்கிச்சா? ஏன் தெரியுமா? நான் வந்து உங்களை கூட்டி போவேன். ஏன் உங்களுக்கு இது புரியாது. புரிகிற காலத்தில் உங்களுக்கு புரியும். பரிசுத்த ஆவியானவர் வருவார். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னு. இதுதான் சத்தியம். ஆண்டவர் சோத்தை. இது போல நிறைய சத்தியம் இருக்கு. அப்போ மாமிசமும் ரத்தமும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுங்கிறத தேவனுடைய மனுஷன் பவுல் என்ன பண்ணார்? அழகா எழுதி வச்சாரு. ஆண்டவர் சோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த நினைவுகளோடு தேவ ஆலோசனை பெற்று கர்த்தருக்காக வள்ளுவர் ஒரு மக்கள் கூட்டமாக நாம் காணப்படுவோம். ஆமென். தேவன் நம்மை சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இதோ சீக்கிரத்தில் வரப்போகிறார். 2 காரியங்களை தான் நம்மோடு வரும். ஒன்று, ரட்சிப்பு கடைசி வரை காத்துக்கொண்டதினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற பரிசு. ஆத்துமாக்களை எவ்வளோ பேர் ஆதாயம் பண்ணினமோ அவர்களுக்காக ஜீவ கிரீடம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். டோன்ட் மிஸ் த இட்டர்னல் பாரடைஸ். இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழந்துடலாங்க, யாரை வேணாலும் இழந்துடலாங்க. ஆனால் பரலோகத்தை இழந்துடாதீங்க தயவு செய்து. வாங்க ஜெபம் பண்ணுவோம். நன்றி. நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுமா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஜெபம் பண்ணுவோம். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நித்திய ஜெபனை பற்றி கொள்ளுங்கள். யார் காயிலும் பிரயோஜனமாக இருந்து ஜனங்களை ஆதாயம் பண்ணுங்கள். அந்த பலன்கள் தான் நமக்கு பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்மோடு இருக்கிற எதுவும் நம்மோடு வருவதில்லை. தேவனுக்காக செய்தவைகள், அதற்கான பலன்கள் நம்மோடு வரும். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது என்ற சத்திய வசனத்திற்காக நன்றி. தகப்பனே, உங்கள் கிருபையில் நிலை நிற்கவும் உடைய சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நெருக்குகிற பாவங்கள், எங்களுக்கு விரோதமாய் வருகிற அவதூறுகள், பொய் சாட்சிகள், அவமானங்கள், இது போன்ற காரியங்கள் எங்கள் ஆத்துமாவை, எங்கள் இதயத்தை குத்தி காயப்படுத்துகிறது. நாங்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்காக பாடுபட்டீர், அவமானப்பட்டீர், அடி வாங்கினீர், காரி துப்பினாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்ல உங்களுக்கு அவ்வளவு மனசு வந்துச்சு ஐயா. அந்த தெய்வீக இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கடைசி வரை உறுதியாய் உண்மையில் நிலைநிற்கவும், அதனால் வருகிற இம்மைக்குரிய மறுமைக்குரிய பாக்கியங்களை பெற்று அனுபவிக்க தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து ஆசீர்வதிங்க. நித்திய ஜீவனாகிய அந்த பரதீசின் நிரந்தர வாழ்வை எந்த காரணத்திற்காகவும் யாருக்காகவும் இழந்து விடாமல் ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற வரை ஆசையாய் உம்மை பின்தொடர எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாடல் நம்ம பாடி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
பாடலுங்க பாடுவோம், பாடி ஒப்பு கொடுத்து காணிக்கை செலுத்துவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை, thank you Lord, கலங்கி ஆதே, அவரே உன்னை மேல் அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், ஆமென், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை தூவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் விட்டாலும் பாடுவோம், அவரே அணைத்து கொள்வார். கர்த்தர் மேல் பாடுவோமா? எல்லாரும் பாடுவோம், ஆமென். கலங்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? எல்லாரும் வாய் திறந்து கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல ஆமென் வார்த்தைகளுக்காக, நல்ல தெளிவான ஒரு சத்தியத்திற்காக ஹல்லேலூயா, ஆமென். பெரியோர் சிறியோர் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் ஏற்ற நல்ல ஒரு சத்தியம். இந்த பிரசங்கத்துக்கு முடிவுரையோ விளக்கமோ தேவையில்லை, புரியும்படி மிகவும் நேர்த்தியாய் பிரசங்கம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த அண்ணனுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் கூட ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர், ஒரு விசேஷமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை நம்ம அண்ணன் ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவருடைய மாமனார் இந்த கேஜிஎஃப்ல, பெங்களூரில், கர்நாடகாவில் சிஃபி டைஸ்லி மாடரேட்டராக பிஷப்பாக இருக்கிறாங்க. பிஷப் மனோவா நிக்கல்சன் 70 வயது தாண்டி விட்டது. அவர்களுக்கு போன வாரத்தில் ஒரு பைபாஸ் சர்ஜரி, ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடந்து இப்பொழுது மருத்துவமனையில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் சிசியூவில் இருக்கிறாங்க. ஆமென், நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நேற்று கொஞ்சம் ப்ரெஷர் குறைந்து விட்டது, கொஞ்சம் ஆக்சிஜன் குறைந்து விட்டதுன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார்கள். நல்ல சுகமாகி அவங்க மீண்டும் வந்து ஊழியம் செய்யணும். ஆமென். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அண்ணன் அவர்கள் முன்னே வந்து ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் பொறுப்புணர்வோடு நான் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் மனோவா அவர்களை பல வருஷங்களுக்கு முன்னால் சில வருடங்கள் தொடர்ந்து அவங்கள பார்த்துருக்கேன், அவங்க கூட இருந்திருக்கிறேன். ஒரு நல்ல கர்த்தருடைய மனிதர். அவர் மட்டும் இல்லை, அவங்க முழு குடும்பமே அப்படி தான். அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய முழு குடும்பம் கர்த்தருக்காக. எனக்கு தெரிந்து 78ஆம் வருஷத்திலிருந்து பல இந்தியாவில் அருமையான நல்ல ஊழியர்களை செய்தவங்க. அநேகர்
உயிர்ப்பிக்கப்பட பலனடைய ஊழியங்களில் அவர்கள் பலனுள்ளவர்களாக ஆவதற்கு பாஸ்டர் மனோவா, அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களுடைய பெற்றோர், அவங்கெல்லாம் அருமையாக ஊழியம் செய்து சிறந்தவங்க, செய்கிறவங்க. பாஸ்டருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். அருமை தெய்வ மனிதர் மனோவா பாஸ்டர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நீர் அறிவீர். முழு குடும்பமாக உண்மை சேவிக்கிற ஒரு அற்புதமான மக்கள். தகப்பனே, இப்போதும் 70 வயதை தாண்டி இருக்கிற அன்பு சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்யப்படுகிறது. ஆனாலும் பரத்திலிருந்து இன்றைக்கி நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி பரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஒத்தாசை செய்து எங்கள் சகோதரரை பலப்படுத்தி காப்பாற்றி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக இருக்கும்படியாக, நல்ல சாட்சிகளாக நிற்கும்படி தேவரீர் அவருக்காக இறங்கும்படி நாங்கள் ஒருமித்து ஒருமனப்பட்டு சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு வீட்டில் கூடி சபையார் ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு சிறைச்சாலையில் கதவை திறந்தே பேதுருவை அந்த ஜெபம் பண்ணின இடத்திற்கே கொண்டு வந்ததை அப்போஸ்தலர் 12 நாங்கள் வாசிக்கிறபடி ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதரரை கர்த்தர் காப்பாற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக நல்ல சாட்சியாய் நிலை நிறுத்த உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல செய்திகளை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்தமான உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீதிமானை தள்ளாட விடுவதில்லை. நீர் கர்த்தாவே, நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உமது வலது கரத்தை நீட்டி ஆண்டவரே அவர் தம்முடைய விரலினால் வியாதிகளை குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறபடி நீர் தொட்டு உமது மகனை குணமாக்கி ஆசீர்வதிங்க. உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, ஆமென். Praise the Lord. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலன் அடைய ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்திற்காக ஆண்டவரே மனப்பூர்வமான காணிக்கைகளை செலுத்த கர்த்தர் கிருபை செய்தி ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். பொழுதும் உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவீராக. மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் காணும் மட்டும் உடைய கிருபையுள்ள பராமரிப்புக்குள்ளே எங்களை அத்தனை பேரை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தர் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே பாடுவோம். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்தரி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. God be with you. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாருக்கா ஜெபிக்கணும்னா முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you. God bless you. God be with you. Amen, amen, amen. Praise the Lord.